பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். இப்போ யோனாவை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதற்கு முன்பாக தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, எப்படியெல்லாம் கர்த்தர் செய்தார் என்று யோனாவை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். அப்பொழுது மாலுமின் அவரிடத்தில் வந்து, அப்ப நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, யாரிடத்துல போகிறா? இப்பதான் எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதான் இந்த கீழே போய் அடித்தட்டுல படுத்திருக்காருல யோனா, அவர்கிட்ட போறாங்க. நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். எப்படி சொல்றாங்க பாருங்க, நீ எழுந்துரு. அப்ப அவன்கிட்ட சொல்றாங்க, நாங்க எல்லாம் எங்க தேவனெல்லாம் வேண்டிட்டோம், நீ என்ன பண்ண, உன் தேவனை வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை இப்ப நினைத்தருள்வார் என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அங்க அந்த கப்பல்ல போனவங்க ஆண்டவரை அறிந்தவர்கள் அல்ல, வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கன்னு தான் சொல்றாங்க. அப்ப அவன் வந்து சொல்றான் யார்கிட்ட, யோனாவுக்கிட்ட, நீ உன் தெய்வத்தை என்ன பண்ணு, வேண்டிக் கொள்ளு. ஒருவேளை பாருங்க, அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். ஒருவேளை நீ வேண்டிக் கொள்ளுப்பா, அந்த சுவாமி நினைத்தருள்வார்னா. அவர்கள் பாருங்க, யார் மித்த இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நான் அறியாதபடிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அல்லேலூயா. பாருங்க, நல்ல கவனிங்க, யார் பேருக்கு சீட்டு விழுந்ததா? யோனாவின் பேருக்கு. அங்க என்ன ஒருமித்து சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்கன்னா, சீட்டு போடுவோம், யாருக்குன்னு தெரியலையே அப்படி என்று. அப்ப சீட்டு போடும் பொழுது யோனாவின் பேருக்கு விழுந்துட்டுறது. அல்லேலூயா. அப்ப யோனா தான் இங்க என்ன தெரிஞ்சிருச்சு, யோனானாலதான் இந்த புயல் காற்று எல்லாம் அடிக்கிறது என்று யோனான் மேல சீட்டு விழுந்தது. இப்ப சீட்டு போடுறாங்க, எல்லாரும் பேர் எழுதி போட்டு எடுத்தா யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அல்லேலூயா. இப்ப இது எதை குறிக்குது என்றால், உங்களை அழைத்தாருன்னா அவர் உங்களை எங்க போனாலும் விட மாட்டார். அல்லேலூயா. எங்க போனாலும் அவர் விட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. இப்போ யோனாவுக்கு மட்டுமில்ல, இந்த வார்த்தை உங்களுக்கும். அல்லேலூயா. யோனாவை போல நாம் ஒரு நாள் கீழ்ப்படியாமல் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ யோனாவின் பேர்ல என்ன பண்ணுதா, சீட்டு விழுந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப போட்ட பிறகுதான் யோனாவினிடத்திலே விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப நாம ஒரு இடத்திற்கு நாம் போறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் போகும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை காணணுமே தவிர வேறு எந்த சாபத்தையோ பிரச்சனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, கலகம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் போகிற இடத்துல சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. சமாதானம் நிறைந்தவர்களாம் ஆசீர்வதித்து வர வேண்டும். இப்போ அந்த ஆசீர்வதித்து வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாற்று தருவோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.